இனி இவங்க ஈஸியா வெளியே வரவே கூடாது. ஸ்கூல், காலேஜ்னு ஒன்னு கூட விடாதீங்க. முதலமைச்சர் விஜய் ஆட்சியில் அடுத்த அதிரடி. தமிழ்நாட்டில் போதைப்பொருள் புழக்கத்தை முற்றிலும் ஒழிக்கவும், கடத்தல் தடுப்பு நடவடிக்கைகளை தீவிரப்படுத்தவும் புதிய அரசு பல்வேறு அதிரடி திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது. முதலமைச்சரின் போதைப்பொருள் இல்லாத தமிழகம் என்ற இலக்கை எட்டும் நோக்கில் காவல்துறை தற்போது மிக முக்கியமான அதிரடியான சட்ட நடவடிக்கைகளில் களமிறங்கியுள்ளது. இதன் ஒரு பகுதியாக போதைப்பொருள் கடத்தல் மற்றும் விற்பனை வழக்குகளில் கைது செய்யப்படுபவர்கள் சட்டத்தில் உள்ள ஓட்டைகளை பயன்படுத்தி உடனடியாக ஜாமீனில் வெளியே வருவதை தடுக்கும் வகையில் மிக கடுமையான உத்தரவு ஒன்றை தமிழக சட்டம் ஒழுங்கு டிஜிபி சந்தீப் ராய் ரத்தோட் பிறப்பித்துள்ளார். தமிழகத்தில் போதைப்பொருள் கடத்தல், பதுக்கல் மற்றும் சில்லறை விற்பனையில் ஈடுபடும் குற்றவாளிகள் மீது பாயும் வழக்குகள் மிக துல்லியமாக புலனாய்வு செய்யப்பட வேண்டும். குறிப்பாக கைது செய்யப்படும் குற்றவாளிகள் தொழில்நுட்ப காரணங்களையோ அல்லது காலதாமதத்தையோ பயன்படுத்தி நீதிமன்றங்கள் மூலம் உடனடியாக ஜாமீன் பெற்று வெளியே வருவதை காவல்துறை அனுமதிக்க கூடாது என டிஜிபி உத்தரவிட்டுள்ளார். இதற்காக போதைப்பொருள் தடுப்பு சட்டப்பிரிவுகளின் கீழ் பதியப்படும் அனைத்து முக்கிய வழக்குகளிலும் கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதில் இருந்து 180 நாட்களுக்குள் முழுமையான குற்றப்பத்திரிகையை புலனாய்வு அதிகாரிகள் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்ய வேண்டும் என டிஜிபி உத்தரவிட்டுள்ளார். பள்ளி, கல்லூரி வளாகங்கள் மற்றும் முக்கிய நகர பகுதிகளில் போதைப் பொருட்களை பயன்படுத்தும் நபர்களையும் அதை சப்ளை செய்யும் உள்ளூர் குற்றவாளிகளையும் ரகசிய கண்காணிப்பு மூலம் தொடர்ந்து அடையாளம் கண்டு கடுமையான நடவடிக்கை எடுக்க முதலமைச்சர் விஜய் தலைமையிலான அரசு தீவிரமாக செயல்பட முடிவு செய்துள்ளது.